நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் மிக வித்யாபத்திர வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாதிரி நமக. இதனுடைய 818வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாடு பாது நங்கவரம் பாதி சொல்லுவா. அந்த நங்கவரம்ன்றது திருச்சி பக்கத்தில் வருது. ஸோ அந்த பெரிய நிலச்சுவாந்தார் அந்த காலத்தை வச்சவாள்லாம் ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கவர்கள். அந்த குடும்பத்தில் வந்தது தான் விவேக் சர்வேஸ்வரன்லாம். அந்த நங்கவரம் ஜெமீனை சொல்லுவாங்க. அந்த நங்கவரத்தில் சாத்தாயி அம்மன் ஒரு அம்பாள் இருந்திருக்கா. சாத்தாயி இங்கே சொல்லும்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன். சாத்தாயி அம்மனது தனி அம்மனா இல்லை, இந்த சப்த மாத்தாவில் வந்துடுறாவோ சாத்தாயி. எப்படின்னா, இந்த சாத்தாயி அம்மன் சப்த மாத்தாவில் சொல்கிற பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டி. இந்த 7 காலியா வாழ கன்னிமார் கிடையாது. கன்னிமார்னா கன்னியை வாழலாம். 9 வயசு குழந்தை மாத்தா வாழ மாத்திருக்கா அந்தஸ்து கொடுத்துருக்கு இவளுக்கெல்லாம். ஸோ அதில் சாமுண்டியை தான் இவள் வந்து நடுநிலைப்படுத்தி பண்ணுறா. சாமுண்டி வந்து தேள் மாலையே போட்டிருப்பலாம் அந்த சாத்தாயி. அந்த சாத்தாயி அம்மனை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த 818வது வீடியோவில் சாத்தாயி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம். இவ தான் அந்த அம்பாள். சாமுண்டி தான் சாத்தாயியை அங்கே உருவப்பட்டிருக்கா. மிச்சம் 6 பேர் இருக்கா அந்த பக்கம் சேர்த்தா. நார்மலாக சாமுண்டி இஸ் ஆக்குபையிங் தி 7th பிளேஸு சப்த மாத்தாவில். அது இங்கே வந்து நடுவில் வந்துடுறோம். அதில் ஏன்னா ஒவ்வொரு ஊரினுடைய கட்டமைப்பு, அந்த காவல் தெய்வங்கள் ஏதோ ஒரு ரீசனில், உதாரணமாக என் டாப்பே பாலாஜின்னு பையன் ஆள் கிட்டத்தட்ட என்னோட சின்னவர் குவாலிட்டி இருந்தான். அவளுக்கு குடியாத்தம் பக்கத்தில் ஊர் நிறைய இந்த விளைநிலங்கள்லாம் இருக்குது. குடியாத்தது போவான். அங்கே வந்து பொன்னியம் மண்ணுவார். என்னடா சப்த மாத்தா வச்சு பொன்னியம் பண்ணுறிய? இல்லை, எங்கள் ஊரில் கௌமாரி தான் பொன்னியம் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் சப்த மாத்தாவில் பிராமி மகேஸ்வரி கௌமாரி 3வது பிளேஸில் இருக்குது. பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பாராகி இந்திராணி சாமுண்டி 7. ஸ்ரீசக்கர பூஜையில் வரும்போது மகாலட்சுமி சேர்த்து அஷ்டமாத்திரிகைகள் ஆகிடுது. இப்போ சப்த மாத்தாவில் இந்த மகாலட்சுமி வரமாட்டா. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெய்வத்தை பிரதானமாக சொல்கிறாவ, அதுக்கு பேர் கொடுக்குறா. உதாரணமாக அந்த குடியாத்த பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் அந்த ஊரில் அவள் வந்து கௌமாரியை தான் பொன்னியம்மன் சொல்கிறா. எப்படி சொல்வா? நான் கூட ஆர்கியூ பண்ணேன். நீ கூட வாங்கோ அப்படின்னா ரைஷம் பண்ணேன் நான் காரில். அவ்வளோதான் ட்ராவல் பண்ண முடியும். குடியாத்தன்றது இப்போ ஆகிடும் 3 மணி நேரத்துக்கு மேலே அவங்க ட்ராவல். என்னதான் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் 3 to 4 hours ஆகிடும். அழகான பூமி, இந்த செம்மண் பூமி. ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, ஜம்முன்னு இருக்கும் அப்படியே. அந்த குடியாத் சைடு போகும்போதெல்லாம் அதே மாதிரி இந்த காவிரிக்கரை போகிற இடமெல்லாம் வந்து பசுமையாக இருக்கும். இந்த நங்கவரத்தில் இருக்கிற இந்த சப்த மாத்தாவில் இருக்கிறது சாத்தாயி அம்மன். ஸோ இவரோட கோவில் பார்க்கலாம். இந்த சாத்தாயி அம்மனோட கோவில் இப்போ இருக்கிற கோவில் தான். இந்த கோவில் வந்து 1000 வருஷம் பழமையானது. இதை பார்த்துடலாம். கம்ப்ளீட் கருங்கல் கட்டடம். இது இந்த மேலே தான் வந்து செங்கல் யூஸ் பண்ணுறா தவிர இந்த கோஷ்டங்கள் வரைக்கும் இந்த மேலே இந்த சீலிங் வரைக்கும் கருங்கல் தான். இதை பார்த்தாலே இந்த பழமையை சொல்லிடலாம். 1000 வருஷ டெம்பிள் இது சாத்தாயி அம்மன் கோவில். உற்சவ அம்பாள் வந்து கருடாழ்வார் மேலே உட்காந்துட்டுருக்கா. இது மூலவர் அம்மன் சாத்தாயி அம்மன் நங்கவரத்தில் சந்தன காப்பில் பெரும்பளிக்கிறா பாருங்க. சிரிச்சுன்னு இருக்கம்பாள். பாசம் டமருகம் அந்த முன்னாடி சூலம் வச்சுருக்கா. கபாலாசன் இருப்போம்.
அதே அம்பாள் வந்து வெள்ளி கவசத்தோட கொண்டிருக்கா. இன்னைக்கு காத்தாலும் அமிச்சார் விவேக் சர்வேஸ்வர் அந்த டாபிக் எனக்கு. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து அவர் 2-3 ஃபோட்டோ அமைச்சிருந்தார். இப்போ இந்த ஆலயத்தை பற்றி சாத்தாயி அம்மன் கோவில் நங்கைவரம். அன்னை தன் கழுத்தில் தேள் மாலை அணிந்திருக்கிறாள். ஆம், அன்னையின் விக்கிரகம் தேள் மாலையோടെ காணப்படுகிறது. பொதுவாக இந்த ஊரில் தேள் யாரையும் கடிப்பதில்லை என்றும் கண்ணில் படும் தேரை யாரும் அடிக்க மாட்டார்கள் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். தேள் கடித்தால் அன்னையின் அங்கே குங்குமத்தையும் உபூதியை பூசினால் தேளின் விஷம் விரைவாக இறங்கிவிடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அம்பாளுக்கு மிச்ச அலங்காரங்கள்லாம் சாத்தாயி அம்மன். அதாவது மலையாள தேசத்திலே வந்தா சொல்கிறார். மலையாள தேசத்திலே வந்து இங்கே வந்து இந்த கதை எப்படி போகிறதுன்னா, மலையாள தேசத்துக்கும் இந்த இது சாத்தாயி அம்மனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதில் அதனால தான் அதாவது மலையாள தேசத்தில் வந்தான் எப்படின்னா, மலையாள கருப்பு சாமின்றது மலையாளத்தில் தான் வந்திருக்கு. பாலக்காடு சைட்லேருந்து தான் இங்கே வந்திருக்காரு அவ. ஸோ இந்த கருப்பு சுவாமின்றது மலையாள தெய்வம் அது. ஸோ கருப்பு சாமி இங்கே வந்து காவல் தெய்வமாக இருக்கார். கருப்புசாமி இது தவிர மிச்சம் எல்லா சாமியும் இருக்குது. அந்த மிச்சம் இதர தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, சப்தமாத்தால இந்த பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணியெல்லாம் இருக்கா. அதில் ரொம்ப அழகாலாம் செலிப்ரேட் பண்ணுறா ஃபங்க்ஷன்லாம் இங்கே. இந்த சாத்தாயீஸ்வரர் சாத்தாண்டி அம்மன் வேறு சொல்கிறா. அதை அது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஷி ஹஸ் பின் கால்டு. ஸோ இங்கே மலையாள தேசத்தில் வந்து இங்கே குடியேறி இங்கே தான் வந்து காமிக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம இந்த ஆலயத்தில் அனைத்துமே சாத்தாயி அம்மன் தான். அன்னைக்கு 4 கரங்கள், பாம்பு, பம்பை, சூலம், கிண்ணங்களை கரைத்து எழுந்தி பீடத்தில் அமர்ந்த நிலை இன்முகத்துடன் காட்சியளிக்கிறார். அம்பாள் சாத்தாயி அம்மன், பிடாரி அம்மன் அவர் சொல்கிறார். அவளை மிச்ச மூர்த்திகளாக கருப்புசாமி இருக்கா, விநாயகா, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி இருக்கா. தலைமரம் வந்து ஆலமரமாக இருக்குங்க. அன்னை சாத்தாயி அம்மன் ஆலயம் கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. மகாமண்டபத்தில் திருப்பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கருவறையில் சப்த மாதர்களான பிராமிய, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி ஆகியோருக்கு நடுநாயகமாக சாமுண்டையே சாத்தாயி அம்மன்ற பெயரில் இருக்கா. நார்மலாக நடுவில் வராது, அது கடைசியில் தான் வரும். இந்த சைடில் பிள்ளையார், இந்த பக்கத்துலேருந்து சாஸ்தா உட்காந்துட்டுப்பார். ஸோ ஒரு புறம் சாஸ்தாவும் ஒரு புறம் விநாயகர் அமர்ந்திருக்கின்றனர். இந்த ஆலயத்தில் நடத்தியவே சாத்தாயி அம்மன் தான். அன்னைக்கு 4 கரங்கள் அது போட்டிருக்கா. ஸோ இந்த அம்பாள் வந்து ரொம்ப வரப்பிரசாதியாக சொல்லப்படுறது. இந்த சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப வழிபடுறா. இது வந்து சோழர் காலத்து கோவில் இது. அதையும் சொல்லப்படுறது.
அன்னையின் இடது பாகப்புறம் மலையாள கருப்புசாமியின் சன்னதி உள்ளது. ஆதியில் பூமியில் கிடைத்த கருப்பசாமியின் விக்கிரகம் சேதமடைந்ததால் புதிதாக சுதையில் உருவான கருப்பசாமி தான் இப்போ வச்சிருக்கான்னு சொல்கிறார். ஆதி கருப்பசாமி சிலை அர்த்த மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஏறத்தாழ 1000 வருஷம் பழமையானது. களத்துமேடு ஊரின் மேல் திசையில் எட்டிய தொலைவு வரை நெல் விளையும் பூமிதான். இந்த வயல்வெளிக்கு நடுவே ஒரு ஆலமரம். அந்த இடம் வயல்வெளிகளை விட சற்று உயரமாக இருக்கும், திடல் போன்று அமைந்திருக்கும். இந்த இடத்தில்தான் ஊரின் களத்துமேடு எல்லாம் இதெல்லாம் போரெல்லாம் அடிப்பா. வயலை விளைய நெற்கதிர்களை அறுவடை செய்து கட்டுக்கட்டாக கட்டி இந்த களத்துமேடு கொண்டு வருவார்கள். அதனை சிறு சிறு கட்டுகளாக கட்டி தரையில் அடித்து நெல்மணிகளை உதவி செய்வார்கள். அதன் பிறகு நெல் குவியலை சுற்றி சாக்கு மூட்டையில் கட்டி வண்டியில் ஏற்றி எடுத்து போவார் ஆற்றுக்கு. ஸோ இந்த ஊர் மக்கள் அனைவரும் பறந்து விரிந்து கிடந்த அந்த களத்துமேட்டையே பயன்படுத்துவார்கள். இதற்கு அறுவடையான நெல்லை வீட்டுக்கு ஏற்றி சென்ற பின் சில பெண்கள் களத்துமேட்டில் 4 திசையிலும் சிதறி கிடக்கும் தானியத்தை கூட்டி ஒன்று சேர்த்து எடுத்து செல்வார்கள். அன்றும் அப்படிதான் நடந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சிதறி கிடந்த நெல்லை கூட்டி கொண்டிருந்தாள். களத்தின் நடுவில் ஒரு சிறு பள்ளம், அதில் நிறைய நெல்மணிகள். அந்த பெண் குனிந்து அந்த நெல்லை கையால் அள்ள முற்பட்டாள். திடீர்னு ஒரு குரல் அசிரியாக ஒருத்தது. அந்த பெண் திடுக்கிட்டாள். பயந்து போய் இங்கிருந்து எழுந்து செல்ல முற்பட்டாள். அம்மன், அசிரியரி பயப்படாதே, நான் தான் சாத்தாயி அம்மன் பேசுகிறேன். ஆடி வெள்ளத்தில் கேரளாவில் இருந்து அடுத்து வரப்பட்டு இந்த களத்துமேட்டில் ஒதுங்கி இருக்கிறேன் என்றும் மலையாள கருப்பசாமி இருக்கிறார்னு சொல்லி எங்களோட என்னையும் சேர்த்து 7 பெண்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லணும்னா ஊர் மக்கள்லாம் வர அவெல்லாம் எடுத்து அம்பாள் கோவில் கட்டுற அடுத்த மேலதாளத்தோடு வந்து கோவில்லாம் எழுப்புற இந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கோவில் எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு. தாரை தப்பட்டை முழங்க ஊர் மக்கள் அந்த களத்துமேட்டுக்கு சென்றனர். சாத்தாயி அம்மன் சுட்டி காட்டிய அந்த இடத்தை கவனமாக தோண்டினர். அங்கே அழகான அம்மன் சிலை ஒன்று இருந்தது. கூடவே கருப்புசாமி சிலையும் கிடைத்தது. அந்த அம்மனை சாத்தாயி அம்மன். ஊர் மக்கள் சிறு ஆலயம் கட்டி அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்தனர். கூடவே 6 அம்மன் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுதான் வந்து 7 அம்மன்கள். இதை சொல்லி இந்த எப்படி இந்த கோவில் உருவாச்சுன்னு சொல்லிட்டேன். இது கட்டாயம் திருச்சி இந்த நங்கமரம் போகிற வந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப வரப்பிரசாதியாக சொல்லப்படுற அம்பாள் இது. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.